ஜாதகமும் ஜோதிடங்கள் பார்ப்பதும் கூட ஒரு சில நேரங்களில் பலிக்காமல் போகலாம். ஏன்னா கணிப்பு தவறாக கூட இருக்கலாம். ஒரு பெரியவர் நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டு அவருடைய பையன் 8 வயசு பையனை பார்த்து சொல்கிறார், இந்த பையனுக்கு படிப்பு வராது, கல்லோட உடைக்கிற வேலைக்கு தான் போவான் அப்படின்னு ஜாதகத்திலேயே இருக்குன்றார். 8 வயசு ஆனாலும் கூட அவன் மனசில் அது ஆழமாக பதிஞ்சது. இல்லை, இவர் சொல்கிறத நம்ம மாற்றணும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்திக்கிட்டு விடாமல் விழுந்து விழுந்து படிக்கிறான். 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்று எம்பிபிஎஸ் சேர்றான். அதெல்லாம் முடித்து அதுக்கு மேல் படிப்புகளெல்லாம் முடித்து ஒரு பெரிய மருத்துவக் கல்லூரியில் டீனாக உட்கார்றான். இந்த ஜோதிடர் இருக்கார் பாருங்கள், அவருக்கு அதுக்குள்ளே வயசாயிட்ருக்கு. கிட்னியில் கல் இருக்குதுன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்றார். பையனை அவருக்கு அடையாளம் தெரியலையே ஒழிய டாக்டராக இருக்கிற இவருக்கு அந்த ஜோதிடரை அடையாளம் தெரிஞ்சது. அவருக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லி மருத்துவர் குழுவுக்கு அறிவிச்சிட்டு இவர் கடந்து போகிறார். 2 நாட்கள் கழித்து பார்த்தா ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கல் நீக்கப்பட்டு அன்னைக்கு ஹாஸ்பிட்டலிருந்து வெளியில் வரார் அந்த ஜோதிடர். அப்போ கேட்குறாரு, எனக்கு ஏன் இவ்வளவு விழுந்து விழுந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க, பணமும் பெருசாலாம் வாங்கிக்கலையே அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக டீன் வரார். அவர் சொல்கிறார், சின்ன வயசாக இருந்தப்போ எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்திருந்தீங்க, எங்கள் அப்பாவோட நண்பர் நீங்கள், உனக்கு படிப்பே வராது, கல் உடைக்கிறதுக்கு தான் லாக்கி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் நான் விழுந்து விழுந்து படித்து எப்படியாவது முயற்சி பண்ணி வெற்றி அடையணும்னு அடைஞ்சு இன்றைக்கி உங்களுக்கு கிட்னியில் இருக்கிற கல்லை நீக்கியிருக்கேன். எனக்கு கணிச்ச நீங்கள் உங்களுக்கு கிட்னியில் இருக்கிற கல்லை பற்றி கணிச்சிக்கலையா அப்படின்னு தெரியல. ஆனால் உங்கள் கணிப்பு ஒருவேளை சரி அப்படின்னும் படுது. கல் உடைக்கிறதுக்கு தான் லாக்கி நீங்கள், உங்கள் கிட்னியில் இருக்கிற கல் உடைக்கிறதுக்கு நான் தகுதியானவனாக மாறியிருக்கேன் அப்படின்னாராம் சிரிச்சுக்கிட்டேன். ஆக வார்த்தைகள் அதுதான், ஆனால் அதோட பொருளை நாம் பலம் பொருந்தியதாக மாற்றணுன்னா முயற்சிகள் தான் வேணும். விதின்னு உக்காந்துட்டா முடியாது. உண்மை தானே?